ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பல கருப்பையா இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் ஐயா. சார், விஜய் பாஜக கூட கூட்டணி வைக்க போறதா தொடர்ந்து செய்திகள் வந்தது. அது வதந்தின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. விஜயே அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. நாங்க மதச்சார்பற்ற கொள்கையில மிக உறுதியா இருக்கிறோம், எந்த டீமும் கிடையாது, நாங்க மக்கள் டீம் அப்படிங்கிறத மிக உறுதியா சொல்லியிருக்காரு. அவரோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது நியாயமானது தான். நான் சொல்லுகிறேன், சிறுபான்மை மக்களை எந்த நாடு பாதுகாக்கிறதோ, அவர்களுடைய உரிமைகளை பேணுகிறதோ, அந்த நாடு தான் நல்ல நாகரிகமான நாடு. ஆகவே அவர்களுடைய வழிபாட்டு முறைகள், பாகிஸ்தானில் கூட ஷியா முஸ்லீம்களுடைய உரிமை பாதுகாக்கப்படவில்லை. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அது போகட்டும், நமக்கு அதை பற்றி அவர்களால் நமக்கு முன்மாதிரியான நாடு அது வேண்டாம். நம்முடைய நாடு ரொம்ப கண்ணியமான நாடு. ஆகவே சிறுபான்மையினருடைய உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் என்பதில் நமக்கு ரெண்டாவது கருத்து இல்லை. மதச்சார்பற்ற நிலையில் நாங்கள் சமரசப்படுத்தி கொள்ள மாட்டோம் என்று இவர் சொல்லுகிறார். ஆனால் முஸ்லீம்களுடைய உரிமையை, கிறிஸ்தவர்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக நான் அந்த மதச்சார்பற்ற கொள்கையை கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது சரியானது. சிறுபான்மையினரோட கணிசமாக இப்தார் நடத்த வேண்டும், நியாயம். நான் என்ன சொல்கிறேன், சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருப்பதை நான் காட்டிக்கொள்வது நியாயம். ஆனால் நீ இந்த திருப்பரங்குன்றத்திற்கு எதிராகவல்லவா இருந்தாய்? திருப்பரங்குன்றத்து மக்களுடைய உரிமையை பற்றி நீ கவலையப்படவில்லையே. உனக்கேன் அந்த மக்கள் வாக்களிக்க வேண்டும்? முஸ்லீம் உனக்கு வாக்களிக்கட்டும், கிறிஸ்தவர்கள் வாக்களிக்கட்டும். திருப்பரங்குன்ற மலையில் தீவு ஏற்ற வேண்டும் என்று சொல்ல முடியாத உனக்கேன் வாக்களிக்க வேண்டும் என்பது என்னுடைய கேள்வி. இப்போ அவரோட குடும்ப வாழ்க்கை பிரச்சனை அவரோட இந்த வாக்கு கிடைக்கிறத பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? பெரிய அளவுக்கு பாதிக்கும். ஓகே, அது அவருக்கு ஒவ்வொரு பொம்பளையும் இவர் ஆட்சிக்கு வந்தால் நம்ம வீட்டில் குட்டியாந்து வீட்டில் வச்சுட்டு நம்மளை விரட்டிடுவேன் இவன். என்ன நம்ம பாரு, நம்ம நாடாளுகிறவரே அதுதான் செய்கிறார், நாம் செய்தால் என்ன என்று அவன் வெளிப்படையாக செய்வான் என்ற பயம் நாட்டினுடைய பொது ஒழுங்கே போய்விடும். ஏதான் மறைமுகமாக வைத்துக் கொள்கிறவர்கள் உண்டு, சத்தம் இல்லாமல் செய்கிறவர்கள் உண்டு. என்ன, அது சிறு பகுதியாக இருக்கிற காரணத்தினால் நாட்டினுடைய பொது ஒழுங்கை பாதிக்காது. நாடாளுகிறவன் வெளிப்படையாக செய்கின்ற செயல்களெல்லாம் நாட்டினுடைய பொது ஒழுங்கை பாதிக்கும். கட்டிய மனைவி நம்முடைய பிள்ளைகளின் தாய், 20 ஆண்டுகளாக வாழ்ந்தவள் தனித்து ஒதுக்கப்படுகிறாள், வேறு ஒருத்தியை கூட்டிக் கொண்டு நாம் நிகழ்ச்சிகளில் நடைபோடுகிறோம் என்கின்ற செய்தி என்ன பொருளை விளக்குகிறது என்றால், நீ சொன்னால் நான் பயந்து விடுவேனா? இதுதான் இவர் நாட்டுக்கு வழங்குகிற செய்தி. நீ சொன்னால் நான் பயந்து விடுவேனா? அதுக்கு என்ன சொன்னார் அவர்? அது ஒன்றும் ஒர்த்து இல்லை. அது ஒர்த்து இல்லை. கட்டின பொண்டாட்டியை கைவிடுவது ஒர்த்து இல்லை. அது ரொம்ப ஒத்தான செயல். கட்டின பொண்டாட்டியை தலைமாட்டில் உட்காந்து அழுவாட ஒருத்தனை விட்டுருக்கானா? 100க்கு 95 பேர் விட்டுருக்கானா? எவனும் ஆகாதவன் 4 பேர் விடுவேன். எவனா விடுவானா? கட்டினவளை எங்கேயாவது விட்டுருக்கானா? நம்ம பிள்ளைகளின் தாயவா, நம்ம குடும்பத்தில் நம்முடைய தலைமாட்டில் உட்காந்து அழுக வந்தவா. என்ன, நம்ம சாகிற அன்னைக்கு உலகத்தில் ஒரு பாதிப்பும் ஏற்படாது அவளை தவிர. இவன் போயிட்டானே, நம்முடைய வாழ்க்கையின் எல்லாமாக இருந்தவன் போய்விட்டானேன்னு நினைப்பான். அதனால தான் பொங்கி எழுவான். தாலியை பறிக்கிறதெல்லாம் சடங்கு இல்லை, கையறு நிலைக்கு ஆளான மாதிரி. கையறு நிலை தான் பெண்ணுக்கு. அவ்வளவு அன்பு செலுத்தக்கூடியவ, மக்களின் தாய், பிள்ளைகளை சேர்த்து வளர்க்குறவ, அந்த குடும்ப நிலையாக இருக்கிறது. என்ன, வழியாக குடும்பங்கள். இந்தியா உடைந்தால் என்ன என்று கேட்கிறேன். இந்தியா உடைந்தால் என்ன? லெட் இந்தியா டிஸ்இன்டகிரேட். ஒன்றும் தப்பு இல்லை. லெட் நாட் த ஃபேமிலி. ஒரு குடும்பம் சிதையக்கூடாது. நாடு சிதைஞ்சு அதை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். வெள்ளைக்காரன் காலத்தில் சேர்த்த மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம். குடும்பம் சிதையக்கூடாது. 2000 ஆண்டுகளாக சிதைஞ்சில்லை. அகநானூற்று காலத்திலிருந்து, தொல்காப்பியன் காலத்திலிருந்து குடும்பத்தின் முதன்மை தான் நமக்கு போற்றப்பட்டிருக்கிறது. 4 தப்பி பேக தப்பாக இருக்காங்கிறது நாட்டினுடைய போக்கு இல்லை. சும்மா நான் சொல்கிறேன், ஒரு பெண் அத்துக்குன்னு இப்போ கனிமொழியினுடைய வாழ்க்கை நாட்டினுடைய வாழ்க்கையாக மாற முடியாது. எல்லா பெண்களுக்கும் உள்ள வாழ்க்கை முறையாக அது மாறாது. சும்மா சுதந்திரம் பேசலாம், உன்னுடைய சுதந்திரத்தில் எங்களுக்கு மதிப்பு இல்லை, அது உன்னுடைய வாழ்க்கை முறை. கொஞ்சம் பேர் எல்லாத்துலேயும் எக்ஸப்ஷனலாக இருப்பாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கை. அவள் ஏற்றுக்கொள்கிறான், அவளை ஏற்றுக்கொள்கிறவன் ஏற்றுக்கொள்கிறான், நமக்கு என்ன அதை பற்றி? நாட்டினுடைய பொது ஒழுங்கு என்பது இதுதான். ஐயோ, குடும்பம் தான் ரொம்ப இன்றியமையாது, மனைவி தான் ரொம்ப இன்றியமையாதவ. பெண் உரிமையை வெட்டியாக பேசி ஒரு 4 தரம் திருமணம் செஞ்சுக்கலாம் தான் பெண்ணுக்கு சுதந்திரம் இருக்குதுன்னு சொல்கிறது மாதிரியான ஒரு நாட்டுக்கு கேடான கருத்து எதுவும் கிடையாது.
ஆதவ் ரஜினிகாந்த் குறித்து பேசினது ரொம்ப சர்ச்சையாச்சு. ரஜினியை வச்சு எங்களுக்கு எதிராக ஒரு தாக்குதலை நடத்துறீங்கன்னு சொல்லி ஆதவ் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதிமுக அணியில ஆதவ்னு சொன்ன உடனே எனக்கு இந்த லாட்டரி சீட்டு ஞாபகமும் இந்த பித்தலாட்டம் சரி, தான் ஆதவ் சிந்தனையில வரும். விஜய்க்கு இவருக்கு என்ன, இவர் விஜய்க்கு விஜயை எதிரா போற்றுவதற்காக ரஜினியே தாக்கு பிடிக்க முடியவில்லை, திமுகவுக்கு பயந்து விட்டார், திமுக எங்களை மட்டும்தான் மிரட்ட முடியவில்லை என்பதற்கு இவருடைய வீரத்தை போற்றுவதற்காக அவர் சொன்ன வார்த்தை அது. அதற்கு அவர்களெல்லாம் கொதித்து விட்டார்கள். இல்ல அதுக்கு எதுக்கு எடப்பாடி பழனிசாமியில இருந்து எல்லாரும் ரியாக்ட் பண்ணாங்க? அது ஏதோ டூல் கிட் மாதிரி சொல்லி வச்சு செஞ்ச மாதிரி இருந்தது. ஆதவ் பேசி 2 நாள் ஆச்சு. ஒரு வீட்டில் இருக்கிற மனிதனை பிடிக்கலான்னு மறுபடியும் விட்டு அப்புறம் குலையுதேன்னு இது எதுக்கு தேவையில்லை? அவர் பாட்டுக்கு இருக்கிறார். நீ அதாவது நடிகராகிய ரஜினி இவ்வளவு புகழ் பெற்றவராக இருந்தாலும் திமுகவுக்கு பயந்து அரசியலை விட்டு ஓடிவிட்டார். நாங்கள் தான் ஓடாதவர்கள், அவரை விட சிறந்தவர்கள் என்று சொல்வதற்குரிய ஒப்பீடு தான் இது. நான் சொல்கிறேன், ரஜினியினுடைய புகழ் வேற, அவர் பிஜேபியினுடைய ஆதிக்கம் உள்ளே வந்துவிடும் என்ற நிலையில் தான் வெளியே போனார் என்று தான் நான் அறிந்திருக்கிறேன். பிஜேபியினுடைய இந்த அர்ஜுனாவோ யாரோ ஒருவரெல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் அவர் கையில் வைத்து கொண்டு பிறகு ரஜினி இருப்பார், நாங்கள் நடத்துவோம் என்பது போன்ற நிலையை ரஜினி யாருக்காகவும் நாம் விட்டு அவர் சுயமரியாதையோடு வெளியேறிட்டார். ஆதிக்கம் வரும், பணம் வரும், பணம் தேவைப்படும், ஆட்சியினுடைய அதிகாரம் தேவைப்படும், எல்லாம் தேவைப்படும் ஒரு கட்சியை கட்டுவதற்கு, ஆட்சிக்கு வருவதற்கு. இதற்கு நாம் பலவிதமான சமரச போக்குகளை கையாள வேண்டியது வரும் என்பதனால் அவர் போய்விட்டார். சரி, அது அவருடைய விருப்பம். இதை போய் எதுக்கு நோன்ற? நீ என்ன பெரிய யோக்கியம் ஒன்று இன்னும் பிடிச்சி இறுக்கியிருந்தாங்கன்னா டெல்லியில் பிதுங்கி இருப்பேன். நீ இது ரஜினிகாந்தோட என்ன ஒப்புடுற? ஆனால் அவர் சிபிஐ ஆஃபீஸ்ல இருந்தே கையை காட்டிட்டு வந்தாரு. எல்லாம் நாடகம், வெளியே வரும், பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்காங்க. பாரு நடத்து, நீ வர்றதை பற்றி எனக்கு. ஆனால் நீ நாட்டில் எவன் வேணாலும் கும்பகோணத்துக்கு சும்மா போகலாம், கன்னியாகுமரிக்கு சும்மா போகலாம், எல்லா பேருந்துலையும் காசு இல்லாமல் பயணம் செய்யலாம் நீ சொன்ன ஒன்று உனக்கு எவ்வளவு புரியலை, உனக்கு யோசனை சொன்னவன் எவ்வளவு பெரிய முட்டாளுங்கிறதுக்கு நான் கண்டுபிடிச்சது. 19,000 பேருந்து ஓடுது, எல்லாத்துக்கும் டீசல் போடுறதுக்கும், டிரைவர் சம்பளம் கொடுக்கறதுக்கும், கடனை திருப்பி கட்டுறதுக்கும் நம்ம டிக்கெட் வாங்குகிறோம். மெட்ராஸில் மட்டும்தான் பெண்களுக்கு சும்மா விடப்படுதே தவிர ஆண்களுக்கு எடப்பாடி கொடுக்குறேங்கிறாரு, அவ்வளோதான். தவிர சென்னைக்குள்ளே நிற்கிறது வரையிலும் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும், கொஞ்சம் கூடுதல் செலவு, அவ்வளோதான். நீ தமிழ்நாடு பூரா காசு இல்லாமல் ஏறி போகலாம்னு சொல்லிட்டீங்கன்னா உனக்கு வண்டி விற்க வர மாட்டேன். ஏன்னா உனக்கு கடன் கொடுக்குறதுக்கு வங்கி வர மாட்டேன், அதனால உலக வங்கி வர மாட்டேன், அதனால உனக்கு வண்டி விற்க லேலண்டுக்காரன் வர மாட்டேன். வண்டியே வாங்க முடியாது, நீ வண்டி ஓடினா தானே விற்கிறது. அப்புறம் வாங்கிய வண்டிகளுக்கு கடன் கட்டலைன்னா புடிங்கின்னு போயிடுவான். புரியுதா உனக்கு? 2ஆவது மாதம் புடிங்கின்னு போயிடுவான். அப்புறம் மக்களெல்லாம் கும்பகோணத்துக்கு பிறகு ரோட்டில் நிற்பாங்க. என்னன்னு கேட்டால் வண்டியை புடிங்கின்னு போயிட்டானா, கடன் கட்டலையான்னு பாருங்க. 48,000 கோடி கடன் இருக்குது, 19,000 பேருந்துகள் கடனிலே ஓடுகின்றன. இவற்றுக்கு டீசல் போட்டு சம்பளம் கொடுத்து டிக்கெட் வாங்கி இது ஓட்டப்படுகிறது. அதை மீறி 48,000 கோடி நட்டம். அதை மீறி நீ டிக்கெட் வாங்குகிற பணம் போக 48,000 கோடி நட்டான். தனியார் பேருந்துகள் எல்லாம் 3 பேருந்து வைத்திருக்கிறவன் 3 வீடும் 3 வைப்பாட்டியும் வைத்திருக்கிறான். அவ்வளவு கொளிக்குது அது. ஆனால் இவங்க சுரண்டுறதுனால இது கொளிக்கலை. இதை இவர் சொல்லிட்டாரு, சும்மா அவுத்து விடுறேன்னு. 2ஆவது மாதம் எங்கேயா வண்டியெல்லாம் அந்த கடன் கொடுத்தவன் பிடிக்கிட்டு போயிட்டான். அப்புறம் ஏன்யா டிரைவர் சம்பளம் கொடுக்கலன்னு வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் என்னையா ஆனிச்சு, வண்டி வந்தால் தானேயா பெட்ரோல் போடுறதுக்கு, பெட்ரோல்காரனும் பெட்ரோல் போட மாட்டேன். அப்புறம் என்னையா பண்ணுறது, உனக்கு ஓட்டு போட்டியில் நடக்கும் போகணுது. இது ஒரு அரசியல் தலைவனுக்கு ஏதாவது நான் சொல்றது புரியுது. நீங்க நீ எடுத்து சொல்லு, ஆங்கிள் சொல்றது புரியுது. ஆனா என் கேள்வி என்னன்னா, இப்ப அவங்க கட்சியில IRS அதிகாரி அருண்ராஜ் இருக்காரு, முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஓரளவு அறிவு இருக்கும், அனுபவங்கள் உண்டு. அவங்க சொல்ல மாட்டாங்களா இது ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகாது, இது பிராக்டிக்கலா நடைமுறைப்படுத்த சொல்ல தெரியலையே? ஆதவ் அர்ச்சனாவை விடுங்க, எனக்கு நான் அந்த ஆளை ஒரு மனிதனாகவே மதிக்கலப்பா. லாட்டரி சீட்டு விற்கிறவன்லாம் மனுஷன் இல்லை, சாராயம் விற்கிறவன்லாம் மனுஷன் இல்லை, இவன்லாம் இதை விற்று பிழைக்கிறவன்லாம் அரசியலுக்கு வரக்கூடாது. நான் சொல்கிறது தெரியுதா? ஓகே. TR பாலு சாராயம் உற்பத்தி செய்கிறார், ஜெகத் ரசிகன் சாராயம் உற்பத்தி செய்கிறார். நான் சொல்கிறேன், எந்த தொழில் வேணாலும் செஞ்சு தொலை. நம்ம ஒரு பொம்பளையை கூட்டி விடுறதை கேவலமாக நினைக்கிறோம்ல, அது மாதிரியான தொழில் தான் இந்த சாராயம் காய்ச்சறது. அது மாதிரியான தொழில் தான் இந்த கள்ள லாட்டரி சீட்டு அடிக்கிறது. இவர்களெல்லாம் பொது வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. முதல்ல நீ சிறந்தவனாக இருந்தால் இவங்களை தள்ளி வச்சுட்டு அரசியல் நடத்தும். நான் சொல்கிறது தெரியுதா? அவர் செங்கோட்டையன், இவர் அருண்ராஜ். செங்கோட்டையன் மந்திரியாக தான் இருந்தார். அந்த அம்மா ஒரு கடிதம் நம்ம அம்மாவுக்கு எழுதுனாங்க, இவரை மந்திரி உதவி விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு மந்திரியாவே இல்லை.
ஆனா இல்ல கடைசி இவர் எடப்பாடி ஆட்சியில அவர் மந்திரியா தான் இருந்தாரு. ஏங்க அவர் சம்சாரம் எழுதின ஒரு கடுதாசிக்கு அம்மா தூக்கிட்டாங்க. அவங்க பெண்ணினுடைய உரிமையை போற்றியவர்களா குறைத்தவர்களா சொல்லுங்க பாப்போம். ஓகே, ஜெயலலிதா அவங்களோட ஆட்சியில யார் மந்திரி எப்ப மந்திரியா இருப்பாங்கங்கிறது யாருக்குமே இப்போ தெரியாது. ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். அம்மா ஆட்சியில இருந்து விஜய் சம்சாரம் விஜய் அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தா விஜயை மந்திரியை விட்டு தூக்கிடுவாங்க. மந்திரியா இருந்தா விஜய் செங்கோட்டையனை தூக்கின மாதிரி விஜயை தூக்கிடுவாங்க. அம்மா வந்து பொம்பளை யாராவது ஒரு கடிதம் எழுதுனா அவ கண்ணீர் விட்டு கடிதம் எழுதுனா வேலையா அம்மா அந்த ஆம்பளையை தூக்கி வீசிடுவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. அதெல்லாம் ஜெயலலிதாவை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. அவங்க அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருந்தாங்க. ஏன் செங்கோட்டையன் பதவி இழந்தாரு? அவர் விஜய்க்கு அண்ணன். அவர் விஜய்க்கு அண்ணன், அவருக்கு மந்திரி பதவி போச்சு. இப்ப ரெண்டாவது தம்பிக்கு மந்திரி பதவி இருக்கு. நல்லவேளை ஜெயலலிதா மந்திரி சபையில ஒரு மந்திரியா இல்ல. சரி, ஆனா இப்ப விஜய் எதிர்க்கிறதுக்கு ஏன் ஏடிஎம்கே வந்து ரஜினிங்கிற டூல யூஸ் பண்றாங்க? அதெல்லாம் டூல் எல்லாம் யூஸ் பண்ணல. ஒரே ஒரு மனிதனை தேவையில்லாம திமுகவுக்கு பயந்து என்றால் திமுகவுக்கு பயந்து அவர் செய்தார். அது ரஜினி பேசியிருக்கலாம், இல்ல விஜய் ஆதவ் பேசின அன்னைக்கு இவங்க ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி நேத்து ரியாக்ட் பண்றாங்க. இதெல்லாம் பேச்சுன்னு பேசு, இதுல எல்லாம் உள்நோக்கம் கண்டுபிடி. நம்ம வந்து 100 அடி சால் 100 கிலோமீட்டருக்கு போடலாம், அது பெருசா தெரியுதா? அதை விட்டு வந்து இயல்பா தான் நடந்ததுன்னு புரிஞ்சுக்கலாமா? இது ஒரு இட் இஸ் நாட் ஏ மேட்டர் டு பி டிஸ்கஸ்ட். அது இது ஒர்த்து இல்ல. நம்ம விஜய் சொல்ற மாதிரி ஒர்த்து இல்ல. அப்போ ஒருத்தான ஒரு விஷயம் கேட்கிறேன். இப்போ கரூர் விஷயத்துல வந்து விஜய விசாரிக்கலாம், இல்ல விஜய் டீம்ல எல்லாரையும் விசாரிக்கலாம், இல்ல அரசு சார்பில் கலெக்டரையோ என்ன செய்திருக்கிறார்கள் தீர்ப்பு வரட்டும். எனக்கு புரியவில்லை. செந்தில் பாலாஜியை விசாரணைக்கு கூப்பிட்டது கேள்விக்குள்ளாயிருக்கு. என்ன கேள்வி? இல்ல அவர் அந்த ஆள் தான் எல்லா வேலையும் செய்திருப்பாரு என்ற எண்ணம் ஒரு பக்கம் இருக்கு. இல்ல இது ஒரு கான்ஸ்பிரசி. உண்மை என்ன என்று அறியட்டுமே. அதாவது செந்தில் பாலாஜி ஆகா எவ்வளவு ஹரிச்சந்திரன் போற போது கையை காட்டிட்டு போன மனிதனா இவரை விசாரிக்க ஊழல் சார்ந்த வழக்குல எங்க இவர் அதாவது லஞ்சம் வாங்கினதை வெளிப்படையா ஒப்புக்கொண்ட ஆளு. இவர் என்ன செஞ்சாரு கரூர்ல இருந்துன்னு நீதிபதி விசாரித்து சொல்லட்டும். அதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ அவரை விசாரணைக்கு கூப்பிட்டதுல எந்த சட்ட முரணும் இல்லைன்னு? ஐயா, இவர்களை தானே கூப்பிடுவதற்காக சட்டமே இருக்கு. இல்ல சார், இது வந்து ஒரு நீதிபதி அந்த குழுவுக்கு தலைமை தாங்குறார். அவருக்கு விரும்பி கூப்பிட்டார். அவர் மேற்பார்வை தான் பாக்குறாரு. விசாரிக்கிறது சிபிஐ அதிகாரிகள், அமித்ஷாக்கு கீழே உள்ள அதிகாரிகள். நீதிபதியை தாண்டி எல்லாம் செய்ய முடியாது, முறைகேடாக செய்ய முடியாது என்பதுக்காக தான் நீதிபதி தலைமை. இல்ல விஜய் கூட எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அந்த பழியை அப்படியே டிஎம்கே கவர்மெண்ட் அல்லது செந்தில் பாலாஜியை நோக்கி திருப்புறாங்களா? ஒரு நிறைய இப்படியே ஊகிச்சு பண்ணினா அப்புறம் எதுக்கு நீதிபதி? அதுக்கப்புறம் சிபிஐ குழு எது? நீ சொல்லிடு, நீ இதை செய்தால் இது நோக்கம், அதை செய்தால் அது நோக்கம். ஆகவே சிபிஐ அமைப்பும் வேண்டாம், நீதிபதி குழுவும் வேண்டாம், விசாரணையும் வேண்டாம். செத்தவன் சாகட்டும், பிழைச்சவன் பிழைக்கட்டும், வாழ்ந்தவன் வாழட்டும். அதை பற்றியெல்லாம் வேண்டும்னு உன் கருத்தாக இருந்தால் இந்த கருத்தை நான் ஒத்துக்கிறேன். ஓகே, அப்போ எந்த தவறும் இல்லை, சரியான விஷயம் தான். அப்படி போகட்டுங்க, முதல்ல விசாரணை நடக்கட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு 3 முறை முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் வந்து எம்எல்ஏ சீட்டு நேர்காணலுக்காக ஸ்டாலினை பார்க்க போயிருக்காரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருந்த ஒருத்தன் டீ கடையில் போய் டீக்கு நின்றது மாதிரி இல்லை, கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. அதுக்கு ரொம்ப இது மாதிரி ஒரு கேவலம். அந்த குழு விசாரிக்குமா, இது ஆகாதவன் போகாதவெல்லாம் உட்கார்ந்து கொண்டு இவர் போய் எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்பாராம். இதை விட நான் இதுக்கு ஒரு ஓமானம் ஒன்று சொன்னேன். சங்ககால மன்னன் ஒருத்தன் போரில் தோற்று போனேன். சங்ககால மன்னன் போரில் புறநானூற்றில் ஒரு பாடல் இருக்கு. தோற்று போன பிறகு வெற்றி பெற்ற மன்னவனை கொண்டாந்து சிறையில் அடைத்துட்டான். சிறையில் அடைத்தோடனே இவன் எப்பவும் மன்னனாக இருந்த பழக்கம், உத்தரவு போட்டு பழக்கம். இவனுக்கு தண்ணி தேவைச்சிச்சு. இவன் உடனே அங்கே இருக்க ஏவரனை கூப்பிட்டு, ஏய் யாரங்க அப்படின்னா, அவன் திரும்பி பார்த்தான், தண்ணி கொண்டான்னு. ஏண்டா என்ன சிம்மாசனத்தில் இருக்கிறதா நினைப்பா உனக்கு? என்ன அங்கே இருந்துங்க அதட்டா, யார் அங்கேங்கிற, தண்ணி கொண்டாங்கிற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? இன்னும் சிம்மாசனத்தில் இருக்கிறதா அவனுக்கு நினைப்பான்னு கேட்டான் அந்த சேவகன். இதானே எழுதி வச்சிருக்காங்க. கேட்ட உடனே இப்படி ஒரு தண்ணியை வாங்கி குடித்து இந்த உயிர் வாழ வேண்டுமான்னு நினச்சி உயிரை திறந்துட்டான். ஒரு பாட்டு எழுதி வச்சு, அந்த பாட்டு புறநானூற்றில் இருக்கு. பாட்டு புறநானூற்றில் இருக்கு. இந்த கேவலமான வாழ்க்கை வாழ்வதை விட தாகத்தினால் சாவது சிறந்ததல்லவான்னு செத்தே போயிட்டான் பாவன். இந்த இவங்கேட்ட போய் இந்த குழுவில் நின்று இந்த சீட்டை வாங்கி இந்த தேனியில் நின்று இவர் ஜெயிச்சு
எவ்வளவு மதிப்புக்குரிய நிலையில் முதலமைச்சராக 3 முறை இருந்த ஒரு மனிதன் அவர் தான் நினைக்கணும். நம்ம என்ன பண்ணுறது? மானாபிமானம்ங்கிறது அவரவரை மனநிலையை பொறுத்தது தவிர நம்மை பொறுத்தது இல்லை. ஆனால் நம்முடைய இவர் முஸ்லீம்களிடையே போனார், சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசினார், மதச்சார்பற்ற நிலையை பற்றி பேசினார். மதச்சார்பற்ற நிலை என்பது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கு கிடையாதா என்று கேட்கிறேன். அவர்களுடைய உரிமையை ஸ்டாலின் அரசு பறிக்கின்ற போது ஏன் அந்த உரிமையை அவர்களிடமிருந்து பறிக்கிறீர்கள்? அவர்கள் முருகனுக்குரியதானே, மலை முருகனுக்குரியதானே கார்த்திகை தீபம். ஆகவே அதை அவர்கள் ஏற்றுவதற்கு நீதிமன்றமே உத்தரவிட்டிருக்கிற போது இதிலே குறுக்கிட்டு நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு மேல்நிலை எடுத்து நீங்கள் ஊரடங்கு சட்டம் போட வேண்டிய காரணம் என்ன? தர்காவுக்கு ஆபத்து வந்தால் நாம் எல்லோரும் சுற்றி நின்று காப்போம். நான் சொல்வது தெரிகிறதா? நாமும் கூட இருப்போம். தர்காவுக்கு ஆபத்து எப்பொழுது நாம் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற விட்டு விட்டோமோ தீபத்தை ஏற்றி விட்டு தர்காவுக்கு வந்து ஊதுவத்தியும் ஏற்றி விட்டு அவர்கள் போவார்கள். இதுதான் நம்முடைய நாட்டினுடைய மக்களின் போக்கு. அந்த சிறுபான்மை மக்களுடைய தர்கா இடிக்கப்பட்டு விடும் ஊரடங்கு போடுகிறோம் என்று சொன்னால் 800 ஆண்டுகளாக அந்த தர்கா இருந்திருக்கவே முடியாது. நம்முடைய மக்களின் நல்ல பாங்கு அது. ஆகவே சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் தான் மதச்சார்பற்ற நிலை என்று இல்லை. மதச்சார்பற்ற நிலை என்பது திருப்பரங்குன்றம் முருகனுக்குரியதை திருப்பரங்குன்றம் முருகனுக்கு கொடுங்கள், தர்காவுக்கு கொடுக்க வேண்டியதை தர்காவுக்கு கொடுங்கள், நாகூர் ஆண்டோருக்கு கொடுக்க வேண்டியதை நாகூர் ஆண்டோருக்கு கொடுங்கள். அதுதான் மதச்சார்பற்ற நிலை. ஒரு அரசுக்கு மதம் கிடையாது, மனிதனுக்கு தான் மதம் உண்டு. அப்துல்லாவுக்கும் ஆண்டனிக்கும் ஆறுமுகத்துக்கும் தான் மதம் உண்டே தவிர அரசுக்கு கிடையாது என்பது தான் நாம் சொல்லுகிற செக்யூலர் ஸ்டேட். ஆனால் அது எப்பொழுது பார்த்தாலும் நாம் முஸ்லீம்களுக்கு தொப்பி வைத்து கொண்டு பேசுவோம், ஆனால் முருகனுக்கு பேச மாட்டோம் என்று சொன்னால் அது மதச்சார்பற்ற நிலையிலே அது அவருக்கு புரியவில்லை. ஆகவே நான் சொல்லுகிறேன், முருகனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும், அது முருகனுடைய உரிமை என்று கருதுகிறவர்கள் அதை பற்றி பேசாமல் அதற்கு ஊரடங்கு உத்தரவு போட்டு அந்த தீபத்தை ஏற்ற விடாத இவருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற முடிவை அவர்கள் எடுத்து இவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். உண்மையான மதச்சார்பற்ற நிலை என்ன? நான் மதச்சார்பற்ற, ஐ எம் எ செக்யூலர் பர்சன், நான் காந்தியை பின்பற்றுகிறேன். ஆனால் இவர்களுக்கு ஒரு முறையாவது இந்த பெரும்பான்மையான மக்கள் அவனை விடுங்க, இந்துத்துவாக்காரன் சொன்னதினால் நான் முருகனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. அவனுக்கு முருகன் கடவுள் இல்லை, எனக்கு தான் முருகன் கடவுள். அவனுக்கு ராமன் தான் கடவுள். அது ராமன் எனக்கு மறுப்பும் இல்லை, அது வேறு. இப்போ நம்ம குழப்பிக்கொள்ளக்கூடாது. முருகனுக்கு அவன் ஏற்ற வேண்டும் என்று சொன்னதினால் ஏற்றக்கூடாது என்று இவர்கள் சொல்லக்கூடாது. முஸ்லீம் லீக் தான் முஸ்லீமுக்கு பேசுவான், அவனுக்கு பேசுகிறான், அவன் ஏதோ ஒன்று பேசுகிறான்னு வச்சுங்க, அது இல்லை. ஆகவே இந்த மக்கள் அவர்களுடைய உரிமையை பாதுகாப்பது மட்டும்தான் மதச்சார்பின்மை இல்லை, எங்களுடைய உரிமையை பாதுகாப்பது மதச்சார்பின்மை. ஆகவே எங்களுடைய முருகனுக்கு தீபம் ஏற்றக்கூடாது என்பதற்கு தடை உத்தரவு போட்ட, ஊரடங்கு உத்தரவு போட்ட இந்த ஸ்டாலினை கண்டிக்கவில்லை. அந்த செயலை முருகனுக்கு தீபம் ஏற்றிய செயலை ஊக்குவிக்கவில்லை. ஆகவே நான் உனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஸ்டாலினை பார்த்தும் கேட்க வேண்டும், விஜயை பார்த்தும் கேட்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். இல்லை, அவங்க தரப்புல நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தணும், பிஜேபியும் டிஎம்கேயும் சேர்ந்து இதில் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. நிலைப்பாடு எடுக்கிறதா? உண்மை என்ன என்று தேடுவாயா? நிலைப்பாடு எடுத்தார்கள். நிலைப்பாடு பொய்யாகவும் இருக்கலாம், அதெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அதிமுக பிஜேபியை பற்றி கேள்வியே இல்லை. முருகனுக்கு உரியதா இல்லையா தீபம்? அது மலையின் மீது ஏற்றப்பட வேண்டுமா, ஏற்றப்பட வேண்டாமா? சில காலம் ஏற்றப்படவில்லை என்பதனால் அது இல்லாமல் போய்விடுமா? கோர்ட்டு தீர்ப்பளித்த பிறகும் ஊரடங்கு சட்டம் போட்டு அதை தடுத்த பிறகும் ஏன் விஜய் கருத்து சொல்லவில்லை? எதற்காக ஊரடங்கு போட்டா? எங்கள் நாய் கூட ஓடவில்லை இந்த தெருவில். யாருக்காக ஊரடங்கு கேட்டாயா? ஏன் முருகனுக்கு தீபம் ஏற்றக்கூடாது மலையிலே கேட்டாயா? கேட்டால் முஸ்லீம் ஓட்டு போட மாட்டான் என்று நினைக்கிறார். நான் சொல்கிறேன், முஸ்லீம்களுடைய தர்காவுக்கு ஆபத்து ஏற்பட்டால் தான் முஸ்லீம்கள் ஓட்டு போடக்கூடாது. திருப்பரங்குன்றம் முருகனுக்கு தீபம் ஏற்றுவதில் முஸ்லீம்கள் ஓட்டு போடாமல் இருப்பதற்கு என்ன இருக்குது? அவர்கள் அமைதியாக தான் இருந்தார்கள். இந்த ஸ்டாலின் போய் பார்த்தீர்களா? நீங்கள் பேசாமல் இருந்து விட்டீர்கள், நான் இல்லாவிட்டால் இந்த மலையை தர்காவை யார் காப்பாற்றி இருப்பார்கள் என்று சொன்னவர் ஸ்டாலின். அது எல்லாம் முஸ்லீம்களுக்கு மேல் முஸ்லீம்களையும் விசுவாசி என்ன செய்கிறார்கள் என்றால் முஸ்லீம்களையும் இந்துக்களையும் பிரிக்கிறார்கள். நான் சொல்கிறேன், நீ உன்னுடைய தர்காவை அவன் உடைத்து விடுவான். ஒரு தர்காவும் தமிழ்நாட்டில் உடைக்கப்பட்டதில்லை. நார்த்தில் வடக்கில் நடந்த மாதிரியான எந்த நான் சொல்லுவதை கேளப்பா, நார்த்தில் நடந்த காலத்துலையும் தமிழ்நாட்டில் நடந்ததில்லை. சும்மா நார்த்தில் நடந்துச்சு, ஆப்பிரிக்காவில் நடந்துச்சுலாம் சொல்லாத. தமிழ்நாட்டில் எப்போவும் எந்த தர்காவையும் உடைத்ததில்லை. புரிகிறதா? இங்கே மக்கள் இணக்கமாக வாழ்கிறார்கள். நான் உன்னுடைய தர்காவுக்கு ஆபத்து ஏற்படும் என்பதற்காக முருகனுக்கு தீபம் ஏற்றுவதை தடுத்தேன் என்று சொன்னால், நம்முடைய நலனை நம்மை விட அக்கறையுடையவராக ஸ்டாலின் கருதுகிறார் என்று இவர்கள் நினைத்தால்
அப்படியானால் இவர்கள் உழைப்பார்கள், நமக்கு எதிரானவர்கள் என்ற பிளவு மனப்பான்மையை உறுதிப்படுத்துகிறார் ஸ்டாலின். அதுக்கு நீ இரையாகிறாய். காலப்போக்கில் இப்படி இரையாகி நீ தனி அவன் தனி என்ற நிலை ஏற்பட்டு விட்டால் சிறுபான்மையான உன்னை அரசு காப்பாற்ற முடியாது பெரும்பான்மை மக்களிடமிருந்து. இந்த பிளவை, இந்த போலரைசேஷன் என்று சொல்வார்கள், இந்த பிளவை உருவாக்குவது ஸ்டாலின். இந்த பிளவுக்கு ஒரு முஸ்லீம் லீக் எம்எல்ஏயோ எம்பியோ ஒரு மனிதனோ சொல்லியிருக்க வேண்டும். ஏங்க முருகனுக்கு தீவு ஏற்றுவதனால் எங்கள் தர்காவுக்கு என்ன இடையூறு என்று கேட்டிருந்தால் நெகிழ்ந்திருப்பார்கள் அந்த மக்கள். ஸ்டாலின் இந்த உத்தரவு போட்டபோது அது தேவையில்லாத உத்தரவு. இது முருகனுக்கு அவர்கள் தீபம் ஏற்றட்டும், தர்காவில் நாங்கள் ஊதுபத்தி கொளுத்தி வைத்துக் கொள்கிறோம். முருகனுக்கு ஏற்றினால் என்ன தப்பு என்று கேட்டிருந்தால் தீபத்தை பார்த்து விட்டு தர்காவுக்கு வந்து அங்கே ஓதி விட்டு வெளியே வருவான். அது நடந்திருக்கும். அந்த சிந்தனை இங்கே உள்ளவர்களுக்கு இல்லை. ஸ்டாலின் பிளவுபடுத்துகிறார். அதற்கு முஸ்லீம் லீக் இரையாகிறது, முஸ்லீம் மக்கள் இரையாகிறார்கள். அதனுடைய காரணமாக நான் மற்றவையெல்லாம் சொல்லவில்லை, நீங்களும் அந்த மக்களும் பிளவுபட்டு போகின்ற போக்கை மிகுதிப்படுத்தி கொண்டே போகிறீர்கள். உங்களுடைய மனதில் ஒரு கருத்து விதைக்கப்படுகிறது, நம்முடைய நன்மை தனியானது, அவர்களின் நன்மை தனியானது என்ற ஸ்டாலினுடைய பிளவு கருத்துக்கு நீங்கள் இசைவாகிறீர்கள். அதனுடைய போக்கு காலப்போக்கில் உங்களையும் அந்த மக்களையும் பிரித்து விடும். ஸ்டாலின் இன்றைக்கு இருப்பார், நாளைக்கு தோற்கடிக்கப்பட்டு கருணாநிதியை போல் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்வார். அது முக்கியமில்லை. நாளைக்கு இந்த இவர்களுடைய பெருந்திரளான மக்களுடைய கருத்து அப்படி உருவாக்கப்பட்டால், தர்காவுக்காகத்தான் நாம் தீபம் ஏற்ற முடியவில்லை என்ற பிறகு தர்காவை அகற்றுவது என்ற சிந்தனைக்கு அவன் போவதற்குத்தான் இது இடம் கொடுக்குமே தவிர, அவன் தீபம் ஏற்றுவதில் என்ன பிழை என்று சொல்லியிருந்தால் தீபத்தை ஏற்றிவிட்டு நேரடியாக தர்காவுக்கு வந்து இங்கேயும் ஓதி விட்டு அவன் வீட்டுக்கு போவான். அதெல்லாம் செய்திருக்கிறான். அது என்னுடைய யோசனை, இது ஸ்டாலினுடைய யோசனை. எது சிறந்த யோசனை என்று நீ இந்த விஷயத்துல விஜயுமே சரியான நிலைப்பாடு எடுக்கல. அவருக்கு எதற்கு ஓட்டு போட வேண்டும்? ஸ்டாலினுக்கும் அவருக்கும் எதற்கு ஓட்டு போட வேண்டும்? என்ன ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக நீ பேசி அவர்களை விரோதமாக ஆக்குகிறாய், அப்புறம் அந்த மக்களுடைய உரிமையை நீ ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய். நான் சொல்றது, நீ தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும், ஏன் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுகிறாய் என்று கேட்பதல்ல. நம்ம தீபாவளிக்கெல்லாம் வாழ்த்து சொல்வது நம்முடைய பழக்கத்திலேயே இல்லை. முருகனுக்கு தீபம் ஏற்றுவது நியாயம் என்று சொல்லுகிற நான் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன். எனக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லை. இதெல்லாம் அந்த கிறிஸ்மஸிலிருந்து வந்து முஸ்லீமுக்கு பழகி மற்றவற்றுக்கும் பழகி கொண்டிருக்கிறீர்களே தவிர இவையெல்லாம் நம்முடைய இயல்பான பழக்கங்கள் இல்லை. ஆகாத பேச்சை இந்துத்துவாக்காரன் சொல்லி கொண்டிருப்பான், அதை விடுங்கள். அவன் எடுத்துக்கொண்ட காரணத்தினாலே முருகனுக்கு தீபம் ஏற்றக்கூடாது என்பது சரியான பேச்சில்லை. இப்போ விஜய் வந்து குறைஞ்சது ஒரு 10 to 12% வாக்கு எடுக்கிறதா செய்திகள் வருது. கண்டிப்பாக இதெல்லாம் பேசப்படும். தேர்தலின் போது முருகனுக்கு தீபம் ஏற்றும்படி சொல்லாத விஜய்க்கு நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்விகள் வந்தால் அதற்கு பதில் சொல்ல முடியாது. தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி.